அன்புள்ள குடும்பத்தினரே, அன்பான சகோதர சகோதரிகளே, மூப்பர்களே, குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே, நான் லில்லி பியஸ் மார்கி. இது ஏப்ரல் பாதியின் 18ஆம் நாள். புனித வெள்ளி. உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஜெபத்தை தேர்ந்தெடுங்கள் அல்லது அதை உங்கள் சொந்த தேவைகள் மற்றும் சூழலுக்கு ஏற்ப மாற்றிக் கொள்ளுங்கள். புனித வெள்ளி என்பது இயேசு கிறிஸ்து செய்த இறுதி தியாகத்திற்காக மனமார்ந்த சிந்தனை, மனந்திரும்புதல் மற்றும் நன்றி செலுத்துவதற்கான ஒரு நாள். முதல் பைபிள் வசனம். புனித மத்தேயுவின் நற்செய்தி அத்தியாயம் 28 வசனம் 5 முதல் 7 வரை. ஆனால் தேவதூதன் பெண்களிடம், பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, ஏனென்றால் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் படுத்திருந்த இடத்தை பாருங்கள். சீக்கிரமாக போய் அவருடைய சீடர்களிடம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள். இதோ அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இதோ நான் உங்களுக்குச் சொன்னேன். நட்சத்திரக்குறி மரணம் மற்றும் பயத்தின் மீதான வெற்றி. உயிர்த்தெழுதல் என்பது மரணத்தின் மீதான இறுதி வெற்றியாகும், நம்பிக்கையை கொண்டுவருகிறது மற்றும் பயத்தை நீக்குகிறது. இரண்டாவது பைபிள் வசனம். ஏசாயா அதிகாரம் 61 வசனம் 11. பூமி அதன் முளைக்கும் செடிகளை உருவாக்குவது போலவும், தோட்டம் அதன் நடவை வளர்க்கிறது போலவும், கர்த்தராகிய யெகோவா எல்லா தேசங்களுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்கச் செய்வார். நட்சத்திரக்குறி புதிய வாழ்க்கையையும் நீதியையும் கொண்டுவருவதற்கான கடவுளின் வல்லமை. உயிர்த்தெழுதல் என்பது கடவுள் புதிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கான இறுதிச் செயலாகும், மேலும் இது கிறிஸ்துவின் மூலம் நீதியும் துதியும் எதிர்காலத்தில் செழித்து வளர்வதை முன்னறிவிக்கிறது. சங்கீதம் அதிகாரம் 19 வசனம் 7. யாவேயின் சட்டம் சரியானது, ஆன்மாவை மீட்டெடுக்கிறது. யாவேயின் சாட்சியம் நம்பகமானது, எளிமையானவர்களை ஞானமாக்குகிறது. இந்த யதார்த்தத்தை புரிந்துகொள்வதிலும் பயனடைவதிலும் கடவுளுடைய வார்த்தையின் முக்கிய பங்கு. உயிர்த்தெழுதலின் குறிப்பிட்ட நிகழ்விலிருந்து கடவுளின் திட்டத்திற்கும் விசுவாசியின் வாழ்க்கைக்கும் அதன் பரந்த தாக்கங்களுக்கு அவை நகர்கின்றன. ஜெபிப்போம். ஓ அன்னை மரியாளே, இன்று ஏப்ரல் பாதி, 2025ஆம் ஆண்டின் 4வது மாதம். சர்வவல்லமையுள்ள தேவனே, அவருடைய மிகவும் அன்பான குமாரன் மகிழ்ச்சிக்கு செல்லவில்லை, ஆனால் முதலில் அவர் வேதனையை அனுபவித்தார். சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவதற்கு முன்பு மகிமைக்குள் நுழையவில்லை. சிலுவையின் வழியில் நடக்கும்போது ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும் வழியை தவிர வேறு எதையும் நாங்கள் காணாதபடிக்கு இரக்கத்துடன் அருள்புரிவீராக. உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறார். ஆமென்.